பண்டைய நகரமான பாபிலோன் செல்வச் செழிப்பின் சிகரமாக விளங்கிய இடமாகும். அதன் செல்வங்கள், உயர்ந்த கட்டிடங்கள், வளமான சந்தைகள், மக்களின் நிதிநிலை நன்கு உறுதியானதற்கு காரணம் அங்கே நிலவிய நிதி மேலாண்மை நெறிமுறைகளே. ஜார்ஜ் சாமுவல் கிளாசன் எழுதிய த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் இந்நூல் நிதி மேலாண்மை மற்றும் செல்வத்தை உருவாக்குவதற்கான அற்புதமான பாடங்களை கதை வடிவில் வழங்குகிறது. இந்த நூலில் கூறப்படும் முக்கிய கதைகளையும் அதன் மூலம் நாம் பெறும் பாடங்களையும் இங்கு விவரிக்கப் போகிறோம். ஆர்காடின் கதையுடன் ஒரு பயணம். பாபிலோனின் மிகச் செல்வந்த மனிதர் ஆர்காட். அவர் செல்வம் பெற்ற விதம் மற்றவர்கள் உணர்ந்து வளர்வதற்கான ஒரு உதாரணம். ஆனால் ஆர்காட் முதலில் ஒரு சாதாரண எழுத்தர் மட்டும்தான். அவரும் மற்ற பலர் போல வெறுமனே சம்பாதித்து வாழ்க்கை நடத்தினார். ஆனால் அவருக்குள் ஒரு நாள் ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் சிலர் செல்வம் சேர்த்துக் கொள்கிறார்கள், ஆனால் மற்றவர்கள் ஏழ்மையில் தள்ளாடுகிறார்கள்? இக்கேள்வி அவரது வாழ்க்கையை மாற்றியது. அவர் செல்வந்தர்களிடமிருந்து செல்வம் சேர்ப்பதற்கான ரகசியங்களை கற்றுக்கொள்ளத் தொடங்கினார். முதலாவது பாடம்: உங்களுடைய வருமானத்தின் குறைந்தபட்சம் 10ல் ஒரு பகுதியை சேமியுங்கள். ஆர்காட் உணர்ந்த முதல் உண்மை: ஒரு மனிதன் சம்பாதிக்கும் ஒவ்வொரு மதிப்பிற்கும் குறைந்தபட்சம் 10ல் ஒரு பகுதியை, 10ல் ஒரு பங்கு பாதுகாக்க வேண்டும். அதாவது, ஒருவர் மாதம் 100 தங்க நாணயங்கள் சம்பாதிக்கிறார் எனில் குறைந்தது 10 தங்க நாணயங்கள் அவருடைய சொந்த சேமிப்பாக இருக்க வேண்டும். ஏன்? பணத்தை சேமிக்கத் தொடங்கினால் அது வளர்ந்து பெருகும். முதலில் சிறியதாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் இது ஒரு பெரும் செல்வமாக மாறும். இது பணம் பணத்தை ஈர்க்கும் என்ற விதியை உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவது பாடம்: பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். ஆர்காட் திரும்பக்கூடிய செல்வத்தை குவிக்க மற்றொரு முக்கிய பாடம் கற்றுக்கொண்டார். பணத்தை வெறுமனே சேமித்து வைத்திருப்பது போதாது, அதை முதலீடு செய்ய வேண்டும். பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். அவர் கூறும் முக்கிய கோட்பாடு: ஒரு நாணயம் வேரூன்றி வளரும்போது அது மேலும் பல நாணயங்களை உருவாக்கும். அதாவது, நீங்கள் முதலீடு செய்தால் அது பலமாக பெருகும். முதலீடுகள் காலப்போக்கில் பெரிய செல்வமாக மாறும். மூன்றாவது பாடம்: கடனை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆர்காட் ஒரு சிறப்பான உண்மையை கண்டுபிடித்தார். கடன் என்பது உங்கள் வருங்கால வருமானத்தை விழுங்கும் கொடிய பாம்பு. கடனில் வாழும் மனிதன் எப்போதும் பணத்தை இழப்பதற்கே ஆளாகிறான். அவன் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் கடன் செலுத்துவதற்கே செல்கிறது. எனவே முக்கியமான முதலீடுகளுக்காக மட்டுமே கடன் வாங்க வேண்டும். நான்காவது பாடம்: உங்கள் வருமானத்தை அதிகரியுங்கள். செல்வத்தை கூட்ட பல வழிகள் உள்ளன. ஆனால் அவற்றில் முக்கியமானது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுதல், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுதல் மற்றும் உழைப்பை மதித்தல். ஆர்காட் சொன்னார், ஒருவர் தன் திறமைகளை வளர்த்துக் கொண்டால் அவனுடைய வருமானமும் தானாகவே அதிகரிக்கும். இது நமக்கு மிக முக்கியமான பாடம். ஒரு நல்ல வணிகம், ஒரு சிறந்த தொழில், புதிய கற்றல், எந்த முறையிலும் நாம் வளர்வதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டும். ஐந்தாவது பாடம்: எதிர்பாராத ஆபத்துக்களிலிருந்து உங்கள் செல்வத்தை பாதுகாருங்கள். செல்வம் வளர்த்துக் கொள்வது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பது முக்கியம். பலர் மோசமான முதலீடுகளில் விழுந்து செலவிழுகிறார்கள். ஆர்காட் எச்சரிக்கையாக முதலீடுகளை தேர்வு செய்யும் பழக்கத்தை வளர்த்தார். நீங்கள் முதலீடு செய்யும் முன்னர் அது பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்யுங்கள். எந்த முதலீடு செய்தாலும் நல்ல ஆலோசனை பெற்ற பிறகே செய்வது நல்லது. ஆறாவது பாடம்: பணத்தை செழிக்கச் செய்யும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கள். நாம் வாழ்க்கையில் சில பெரிய வாய்ப்புகளை சந்திக்கிறோம். ஆனால் பலர் அவற்றை பயமோ அல்லது தயக்கமோ காரணமாக தவறவிடுகிறார்கள். ஆர்காட் கூறியது, வாய்ப்புகள் அனைவரிடமும் வருகின்றன, ஆனால் அதை பயன்படுத்துபவர்கள் மட்டுமே செல்வம் பெறுகிறார்கள். அதனால் நாம் நம்மை தயார்படுத்தி சிக்கனமாக வாழ்ந்து சரியான நேரத்தில் முதலீடு செய்ய வேண்டும். ஏழாவது பாடம்: நீங்கள் மற்றவர்களுக்கும் உதவுங்கள். செல்வம் பெற்ற பிறகு அதை பிறருக்கு உதவவும் பயன்படுத்தலாம். ஆர்காட் தனது அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கும் செல்வம் பெற உதவினார். இது ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவம். நீங்கள் தனியாக செல்வம் அடைவதை விட மற்றவர்களையும் உதவி வளர்த்தால் உங்கள் செல்வம் நிதானமாகவும் நீண்ட காலத்துக்கும் நிலைத்திருக்கும். முடிவுரை: நிதிநிலை உறுதியான ஒரு வாழ்விற்கான வழிகாட்டி. தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலான் என்ற புத்தகம் பண்டைய கதைகளின் மூலம் நிதி மேலாண்மையின் அடிப்படை பாடங்களை நமக்கு வழங்குகிறது. சேமியுங்கள். உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். முதலீடு செய்யுங்கள். உங்கள் பணத்தை வளமாக உருவாக்குங்கள். கடனை தவிருங்கள். அதிலிருந்து விடுபடுங்கள். திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். வருமானத்தை அதிகரிக்கலாம். பணத்தை பாதுகாக்குங்கள். புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் உள்வாங்குங்கள். மற்றவர்களுக்கும் உதவுங்கள். இந்த கோட்பாடுகளை வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயமாக நீங்களும் செல்வந்தராக மாறலாம். செல்வம் உங்கள் கைகளில் இருக்கிறது. அதை புத்திசாலித்தனமாக அணுகுங்கள்.